அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலே இன்றைய வேத சத்தியம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் பிரசங்கிக்கப்படுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு அநேக மக்கள் ஆறுதல் அடைகிறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற வேத சத்தியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனம். லூக் chapter 7 verse 13. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் அவளை பார்த்து, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஒரு மகளை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அழாதே. பெருமையாக அவர் சொல்லவில்லை, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஏன் அவள் அழுதாள்? எதற்கு அவள் அழுதாள்? அவள் அழுவதற்கு வேண்டிய சூழ்நிலை என்ன? அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவளுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சி என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த மகள் நாயும் என்கின்ற ஊரிலே வாழ்ந்த ஒரு விதவை. கணவன் இறந்து விட்டான், நம்பி இருந்ததோ பிள்ளையை. என் கடைசி காலத்தில் அவன் என்னை பார்ப்பான், என்னை காப்பாற்றுவான், எனக்காக அந்த பிள்ளை இருப்பான் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்தாள். ஒரு நாள் அவனும் மரித்து விட்டான். அவன் மரித்த இந்த வேளையிலே அவளுக்கு எதிர்காலத்தில் பேருள்ள நம்பிக்கையே அற்று போயிற்று. கணவனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, என்னை காப்பாற்ற, என்னை பாதுகாக்க இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவள் கலங்க ஆரம்பிக்கிறாள். கடைசி காலத்தில் என்னை யார் காப்பாற்றுவார்? என்னை யார் ஆறுதல் படுத்துவார்? எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு யார் நன்மை செய்வார் என்ற ஏக்கமும் கலக்கமும் அவளுக்குள்ளே ஆண்டவரே கடந்து வந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவோ உறவுகள் பேசினார்கள், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் அழாதீர்கள் என்று எத்தனை உறவுகள் சொல்லி இருப்பார்கள். எந்த உறவுகளுடைய வார்த்தையும் அவளை தேற்ற முடியவில்லை. கண்ணீரோடு கதறினாள், என் பிள்ளை என்னை விட்டு போய்விட்டானே, என்னை காப்பாற்றுவான் என்று சொல்லி நம்பி இருந்தேனே, அவன் என்னை விட்டு போய்விட்டானே என்று சொல்லி கண்ணீரோடு கலங்கி அவள் இருந்த அந்த வேளையில் தான் அந்த வாலிபனை சுமந்து கொண்ட அந்த பாடை கடந்து வருகிறது. அவள் கண்ணீரோடு அவள் அழுது கொண்டு வருகிறாள். திரளான கூட்டங்களும் அங்கே கடந்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் வழியிலே எதிர்பட்ட ஆண்டவர் அவளோடு கூட இடைபெறுகிறார். அவளை நோக்கி பார்க்கிறார். முதலாவது அவளை நோக்கி பார்த்து அவள் மேல் மனதுருகி அவர் சொன்ன வார்த்தை அழாதே, அழாதே, என் மகளே அழாதே, இதோ நான் வந்துவிட்டேன், நீ அழாதே. எந்த காரியத்திற்காக, எந்த இடத்திற்காக நீ கலங்குகிறாயோ நீ அழாதே என்று சொல்லி அவளை தேற்றிவிட்டு அவளோடு கூட பேசிவிட்டு அவர் கடந்து போகவில்லை. அவளுடைய காரியத்திற்கு, அழுகைக்கு, அவருடைய குறைவுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் அங்கே உண்டாக்கி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அழாதே என்று சொன்ன அவர் கடந்து போகவில்லை. என்ன செய்கிறார்? கிட்ட வந்து பாடையை தொடுகிறார். சுமந்து கொண்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அழாதே என்று சொல்லி வாயின் வார்த்தையிலாய் ஆண்டவர் சொல்லிவிட்டு போகவில்லை. உடனடியாக அங்கு ஒரு கிரியை நடக்கிறது. பாடையை தொடுகிறார். பாடையை தொட்டவுடன் எந்த போக்கஸுக்காக, எந்த மைண்டுக்காக அவங்க போய்கிட்டு இருந்தாங்களோ, அந்த சுமந்து கொண்டு போனவருடைய நோக்கம் இந்த சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டும், அதுதான் நோக்கம். இவர் தொட்ட மாத்திரத்திலேயே அந்த நடந்து கொண்டிருந்த கால்கள் நிற்கிறது. அங்கே திட்டம் மாறுகிறது. அடக்கம் பண்ண வேண்டும் என்கின்ற அந்த நிலைமை மாறி போய்கொண்டிருந்த கால்கள் நின்று இவர் என்ன செய்கிற போகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, மரித்து போன அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? கண்ணீரோடு, பாரத்தோடு, அழுகையோடு இருந்தவருடைய கண்களிலே இப்பொழுது ஆனந்த கண்ணீர் வருகிறது. அவள் களிப்படைகிறாள், அவள் சந்தோஷம் அடைகிறாள். அவளுடைய கண்ணீரின் வாழ்க்கை களிப்பாய் மாறி போகிறது நாம் பார்க்கிறோம்.
ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை போல இந்த சத்தியத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனையோ வருடங்களாக என்னென்ன காரியங்களிலே எந்தெந்த காரியத்தை நீ இழந்து போய், நீ இழந்து போய், உன்னை விட்டு அது கைவிட்டு போய் நீ கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிறாய். உன்னை விட்டு எந்தெந்த காரியங்கள் கடந்து போயிருக்கிறது? நீ நம்பினவர்கள் உன்னை கைவிட்டார்களா? பிசினஸ் நலிவடைந்து போனதா? வரவேண்டிய வருமானம் நின்று போனதா? உதவி செய்வேன் என்று சொன்ன கரங்கள் நின்று போனதா? எத்தனை இழப்புகள், எத்தனை சோர்வுகள், எத்தனை தளர்வுகள், எத்தனை நிந்தைகள், எதை இழந்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கர்த்தருடைய பிள்ளையே. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு சகோதரா சகோதரி, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அழாதே என் மகனே, நீ அழாதே, என் மகளே நீ அழாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் உடனடியாக அதற்கு வேண்டிய காரியத்தை செய்துவிட்டுதான் கடந்து போவார். நீங்கள் கலங்காதிருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே உங்களை தேற்றுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உதவிசை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அழாதே என்று சொன்ன ஆண்டவர் நீர் கடந்து போகாதபடிக்கு அவருடைய கண்ணீர் களிப்பாய் மாறத்தக்கதான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தீர். இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலே எதை இழந்து போய் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நிலைமை மாறி ஆனந்த களிப்படையத்தக்கதாக எங்கள் மக்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வழிநடத்துவீராக, அற்புதம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல வார்த்தையை இந்த நாளிலே நாம் கேட்டோம். தொடர்ந்து நாளைக்கு ஒரு அருமையான வார்த்தையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.